பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீ கடன் வாங்க போறதில்ல, கடன் கொடுக்க போற. உன் கடன் பிரச்சனை மாறப்போகுது. உன் கடன் எல்லாம் நான் அடைச்சு உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வாதமா மாற்ற போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்க கடன் பிரச்சனை மாறப்போகுது? நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், உங்க கடன் பிரச்சனை மாறப்போகுது. எப்படி தெரியுங்களா? ஏசப்பா சொல்றாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாயின்ட்டு. நீங்க கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே இன்னைக்கு வரணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினாருங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சில பொருளாதார தேவைகளுக்காக நம்ம கடன் வாங்குறோம். அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்ம தேவைக்கு மீறியும் நம்ம கடன் வாங்குறோம். அந்த பைக் வேணும், அந்த கார் வேணும், டிவி வேணும், மொபைல் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இஎம்ஐ போட்டு நம்ம கடன் வாங்கி நம்ம அந்த பொருளை வாங்குறோம். வாங்கிட்டு நம்மளால கடன் கட்ட முடியல, நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? கடன்காரங்களா மாறிடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கடன் வாங்காம இரு மகனே மகளேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. பவுல் சொல்றாரு, போதும் என்கின்ற மனதுடைய வாழ்ற தேவபக்தி மிகுந்த ஆதாயம்னு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது போதும், அது உங்க வாழ்க்கை